உங்க கூட நடிச்ச ஆக்ட்ரஸை ஆக்டிங்ல இவங்க கொஞ்சம் பெஸ்ட்டுப்பா முன்னப்பினப்பா அப்படின்னா யார் சொல்லுவீங்க? நான் நேம் சொல்றேன். ஓவியா, அஞ்சலி, இனியா, பிந்து மாதவி, பாவனி. இப்ப பாவனி யாருக்கு பதில் சொல்லணும்? 5 பேருமே 5 அண்ணா என்னன்னா தக்கா ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தப்பா லஞ்சுக்கு அப்புறம் வந்து ரொம்ப தப்பு போலயே. இல்ல எல்லாருமே அவங்க கதாபாத்திரம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்துல ஓம்காலி ஜெயகாலில் இவங்களோட கதாபாத்திரம் கரெக்டா இருந்தது. ஓவியன்னா அது கலவாணி இல்லை, அந்த காலகட்டத்தில் அதோட கதாபாத்திரம். அஞ்சலியும் அதே மாதிரி கலகலப்பா இருக்கட்டும். 2-3 படம் பண்ணியிருக்கோம். அதுலேயே வந்து அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க எல்லாத்தையுமே நான் வந்து ரசிப்பேன். ஓகே, எல்லாத்தையும் ரசிச்சிருக்காரு. அதுதான் அண்ணனோட பெருமை. அதுதான் கூட தான் ரசிப்பேன். அதுதானே சார் பெருந்தன்மை. உங்களுக்கு கேட்ட 5 கேள்வி அதுல குயின்சி வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். உடனே அப்படியே கணக்கு குயின்சி தான் அப்படின்னா நான் பெரிய சக்சஸ் அன்எக்ஸ்பெக்டடான ஃபெயிலியர் இது கத்து கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ எல்லா படமுமே நம்ம வந்து ஓடணுங்கிறது தான் நடிக்கிறோம். ஏன்னா சில படங்கள்ல முன்னாடி என்னன்னா ஒரு வலுக்கட்டாயமாக இதில் நடிச்சே ஆகணும்னு திணிச்சு 2-3 படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு வேணான்னு சொன்னால் கூட ஒரு மற்றவங்களுக்காக நான் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அது மாதிரி ஒரு படங்கள்லாம் இருந்தது. இப்போ வந்து இனிமேலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு பிடிக்கலன்னா பிடிச்சா பிடிக்கலையா அது நல்லது ஓடும் ஓடலாம் நம்ம கையில் கிடையாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை போட்டு நல்ல கதையை தான் தேர்ந்தெடுக்கிறோம், நல்லா நடிக்கிறோம். அதனால் வந்து இனிமேல் யார் அவங்க சொல்கிறாங்களே இவங்க சொல்கிறாங்களேன்னு கேட்டு பண்ணக்கூடாது. நமக்கு கதை பிடிச்சிருக்கணும், அந்த டீம் பிடிச்சிருக்கணும், அதெல்லாம் அது மாதிரி பிடிச்சி கேரக்டர் பிடிச்சிருந்தா பண்ணலாம்.